ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் உங்கள் பிரவீன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேனலுக்கு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. டேக் இட் ஈஸி அப்படின்னு இருந்ததை அன்னை ஆயில்ஸ் அண்ட் அக்ரோ கேர் அப்படின்ட்டு நம்ம மாற்றிருக்கோம். அது ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது நம்மளோட கடை தான். சரி, அந்த கடையோட நேமை இன்னி நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் டேக் இட் ஈஸின்னு இருந்ததை பிராக்கெட்டில் கொண்டு போயிட்டு அன்னை ஆயில்ஸ் அண்ட் அக்ரோ கேர் அப்படிங்கிறத மெயினாக கொண்டு வந்திருக்கோம். உங்களோட ஆதரவுக்கு எல்லாமே நன்றி. உங்களுடைய ஆதரவு இன்னும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். அண்டு இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும். அதனால் இந்த வீடியோவில் நம்ம வேற எந்த ரெக்கமெண்டேஷனும் பண்ணாமல் நம்மளுடைய பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு, இனி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்க போகிறோம். நம்மளோட ப்ராடக்டோட சேல்ஸ் நல்லாவே போயிட்டுருக்கு. நல்ல ஒரு ரிசல்ட்ஸும் கொடுக்கறதுனால எல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான கைட்ஸும் நாங்கள் பண்ணி தருவோம். நல்ல ஒரு ரெக்கமெண்டேஷனோட நல்ல ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீக்கில் எல்லாருமே இன்னைக்கு ஆல்மோஸ்ட் சண்டே, எல்லாரும் வெளியே போயிட்டு இருப்போம். அதாவது ஊர்லேருந்து வந்தவங்க எல்லாம் வேலைக்கு அவங்களோட பிளேஸ்க்கு போயிட்டு இருப்போம். ஸோ அப்படி போயிட்டு இருக்கிறப்ப இந்த கடந்த ஒரு 5-6 நாளாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது நல்லபடியாக நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆனால் நம்ம கொண்டாடின பொங்கலுக்கும் இதுக்கு முன்னாடி கொண்டாடி இருந்த பொங்கலுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம அந்த மக்களோட சேர்ந்து கொண்டாடணும் பார்த்தீங்களா, அது இல்லையே நான் எங்கள் ஆஃபீஸில் கொண்டாடினேன், என் காலேஜில் கொண்டாடினேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது தப்பு. காலேஜில் நம்ம எப்பயும் பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் தான், சரிங்களா? அவங்களோட சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஒரு ஃபன் ஃபீல்டாக நம்ம கொண்டாடிட்டோம். கார்பரேட் ஆஃபீஸில் இருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஆஃபீஸ் கொலீக்ஸோட நம்ம கொண்டாடுறோம். அது தப்புன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் அது கொண்டாடுங்க, அது வேண்டாம்னுலாம் சொல்லலை. நம்ம எப்படி கொண்டாடணும் அப்படின்னா, நீங்கள் சிட்டியில் இருந்தாலும் சரி, இல்லை டவுனில் இருந்தாலும் சரி, இல்லை வில்லேஜில் இருந்தாலும் சரி, உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த விவசாயிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து அவங்களோட விவசாய நிலத்துல போய் ஒரு பொங்கல் விழா நீங்கள் கொண்டாடுங்க. அப்பதான் உண்மையான பொங்கல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். மற்றபடி நம்ம கார்பரேட் ஆஃபீஸ்லையோ இல்லை காலேஜஸ்லையோ இல்லை நம்ம ஒர்க்கிங் ஏரியாஸ்லையோ நம்ம கொண்டாடுறத விட ஒரு விவசாயியோட போய் அவங்களோட நிலத்துல அந்த பொங்கல் விழாவை கொண்டாடணும்னா தான் அந்த விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம சும்மா சொல்லிடுவோம், அன்னைக்கு சாப்பாடு என்ன, ஓகே இந்த பொரியல், அந்த காய்கறி, ரைஸு அப்படின்ட்டு. ஆனால் அதை விளைவிச்சு நம்ம பிளேட் வரைக்கும் கொண்டாடுறதுக்கு அந்த விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான் அது உங்களுக்கு தெரியுமா? நம்ம இடைத்தரகர்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதாவது புரோக்கர்ஸ், இடையில இருக்கக்கூடியவங்க. அதே விவசாயிகள் சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா விவசாய பொருளுக்கெல்லாம் நம்ம ஜிஎஸ்டி போட்டுட்டு இருக்கோங்க. கிட்டத்தட்ட அந்த பூச்சி மருந்துக்கெல்லாம் 18%, உரங்களுக்கெல்லாம் 5% ஜிஎஸ்டி நம்ம கட்டிட்டு இருக்கோம். அதெல்லாம் எடுத்துட்டாங்க, ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா விவசாயிகளோட அந்த ஒரு இன்கம் பெருகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம ஆதார விலை அப்படிங்கிறது இன்னும் நிர்ணயிக்கப்படலை. அது என்னன்னா, ஒரு டன்னுக்கு ஒரு 2500 அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஒரு ஏக்கரா வச்சிருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஒரு 50 to 60 டன் வருது. அப்படிங்கிறப்ப அந்த 2500ங்கிறது அவனோட செலவுக்கு பத்துமா அப்படின்னா இல்லை. ஏன்னா அந்த நிலத்தை நம்பித்தான் அவங்க தன்னுடைய பிள்ளைங்களோட படிப்பு இருக்கும், அவங்களோட சாப்பாடு, வாழ்க்கை, அப்புறம் நோய்வாய்ப்பட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபீஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏக்கராவை நம்பித்தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 3500 கொடுத்தோம் அப்படின்னா தான், அதாவது கரும்புக்கு சொல்றேன், 3500 ரூபாய் கொடுத்தோம்னா தான் அவங்களோட வாழ்க்கையை ஒரு நார்மலா கொண்டு போக முடியும். விவசாயிகள் தான் நம்ம நாட்டில் எல்லாமே அப்படின்னு படிச்சுட்டு தான் இருக்குமே வெளியே, நம்மளுடைய வாழ்க்கையில அவங்களோட வாழ்க்கையில அதை நடைமுறைக்கு கொண்டு வரமா அப்படின்னா கொஸ்டின் மார்க். எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு விவசாயிக்கு நல்லது நடக்கணும், சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு விழா எப்போ கொண்டாடணும் அப்படின்னா இந்த மாதிரியான பொங்கல்ல தான் நம்ம அது கொண்டாட முடியும். ஏன்னா அவங்களோட கஷ்டங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். இப்போ உங்க அப்பா உங்களை வளர்க்குறாரு அப்படின்னா நீங்க பெருசாகி நல்ல முறையில் சம்பாதிச்சு அவருக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப், அவரோட ஓல்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா
நல்லா அவங்கள பார்த்துக்குவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் உங்களை வந்து வளர்த்திட்டு வராங்க. உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எஸ், உங்கள் ஃபியூச்சரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு டைம் வந்து ஒரு பிள்ளையை வளர்க்குறான். அவனுடைய விவசாய நிலத்துல வளரக்கூடிய அந்த ஒரு குழந்தைய வெறும் விதையா விதைச்சு அது முளைக்க வச்சு அதை அறுவடை பண்ணி அதுல வரக்கூடிய பணத்தை எடுத்து தான் அவனோட வாழ்க்கையை நடத்த போறான். ஸோ அவனோட பையன் தான் அவனை வந்து காப்பாத்துறான். அப்படிங்கிறப்ப ஒரு விவசாயி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அறுவடை பண்றப்பவும் அவன் வந்து இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வரான். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, விவசாயம் நாட்டின் முதுகெலும்புன்னு வசனத்துல மட்டும் சொல்றதை விட நம்மளோட வாழ்க்கையிலும் கொண்டு வரணும். எல்லாரும் விவசாயிகளை ஆதரிங்க. சும்மா நம்ம போயிட்டு நம்மளுக்கு இன்னைக்கு சாப்பாடு இருக்கா, அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படிங்கிறது இல்லாம ஒரு விவசாயியோட கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போனோம்னா தான் நம்ம வந்து உண்மையான தமிழர்கள். சரிங்களா? விவசாயம் அப்படின்னா தமிழர்கள் தான் மெயின். ஆனா இப்ப வந்து பாருங்க, தமிழர்கள் வந்து விவசாயம் பண்றது குறைஞ்சிருச்சு. மற்ற மாநிலத்துக்காரங்கள் பண்ணக்கூடிய விவசாயத்தை விடவே நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விவசாயம் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு தான் வருது. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து என்னது ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துக்கு வந்து போயிட்டோம். எல்லாமே சீக்கிரம் கிடைக்கணும், எல்லாமே சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்ட்டு சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் செத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு பொறுமை இல்லை. ஆனால் விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஜிம்முக்கு போகிறதில்ல, நடைப்பயிற்சி போகிறதில்ல. ஆனால் அவங்களோட உடம்பு ஏன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்களோட வேலையே அப்படி. சரிங்களா? இப்போ நான் வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம யூடியூப்ல எல்லாம் போடுறோம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நிறைய பேர் என்ன வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு நம்மளோட ப்ராடக்ட் வந்து வாங்குறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் வந்து இப்போ விவசாயத்துக்கு உள்ள வர்றாங்க. இளைஞர்கள் விவசாயத்துக்குள்ள வந்தா ஊக்குவிங்க. படிச்சு முடிச்சுட்டு என்ன வேலை செஞ்சாலும் சரி, விவசாயங்கிறத ஒரு தொழிலா கற்றுக் கொடுக்காம அவங்களோட ஒரு கடமையா சொல்லி கொடுங்க. சரிங்களா? விவசாயங்கிறது தொழில் இல்லை, நம்மளோட கடமை. மற்றதெல்லாம் தொழில். ஆனா விவசாயம் அப்படிங்கிறது நம்மளோட கடமை. ஏன்னா அடுத்த தலைமுறையை வாழ வைக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா விவசாயம் தான் ஃபர்ஸ்ட். சாப்பாடு இல்லாம யாரும் உயிர் வாழ முடியாது. நீ இன்டர்நெட் இல்லாம வந்துடலாம், கரண்ட் இல்லாம வாழ்ந்துடலாம், செல்போன் இல்லாம வாழ்ந்துடலாம், எதுவுமே இல்லாம கூட வாழ்ந்துடலாம். ஆனா சாப்பாடு இல்லாம வாழ முடியுமா? இல்லை. நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸு அதுவும் ஒரு விவசாயம் தான். பருத்தி செடி, சரிங்களா? பட்டு சேரி கட்டுறீங்க, அதுவும் ஒரு விவசாயம் தான். ஸோ இப்படி எல்லாமே விவசாயத்துல தான் இன்டகிரேட் ஆகுது. ஸோ அந்த விவசாயம் வந்து ஒரு கடமையா சொல்லிக் கொடுங்க. தொழிலா வந்து என்னைக்குமே கொண்டு போகாதீங்க. இளைஞர்கள் வந்து உள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. இல்லடா எதுக்கடா விவசாயத்துக்குள்ள வர அப்படின்னு வந்து அவங்களை டிமோட்டிவ் பண்ணாதீங்க. மோட்டிவ் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. விவசாயம் தான் அடுத்து நல்லா இருக்க போகுது. சரிங்களா? எந்த அளவுக்கு ஒரு தொழிலை நசுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நசுக்கிப்போம். ஆனா இனிமேல் அந்த தொழில் எல்லாத்தையும் நசுக்கும். ஏன்னா உங்களுக்கு இப்ப நீங்க வந்து நம்மளுடைய அப்பா தாத்தா காலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க எந்த பக்கம் போனீங்கனாலும் மரம் செடிகள் இருக்கும், விவசாயம் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இப்ப பாருங்க, ஏதாவது ஒரு பக்கம் தான் விவசாயம் பண்றாங்க, மற்ற பக்கம் எல்லாமே கட்டடங்கள் ஆயிருச்சு, இல்லைன்னா பிளாட் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஆகிறப்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த தென்னை பாக்கு எல்லாமே வந்து என்னன்னா ஆள் பற்றாக்குறையினால தான். அது வந்து தப்புன்னு சொல்ல, ஆள் பற்றாக்குறையினால தென்னை பாக்கு வந்து மாறிட்டு இருக்காங்க. இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆள் பற்றாக்குறை அப்படிங்கிறது நின்றும். அப்புறம் எல்லாருமே வந்து சாகுபடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இப்ப தென்னை பாக்கு விவசாயம் வந்து அதிகமா பண்ணங்காட்டி நம்மளுடைய அன்றாட தேவைக்கான அந்த விவசாய பொருட்களை வந்து விளைவிக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல அதுக்கான ஒரு பிரைஸ் வந்து நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இனிமேல் யாருமே தென்னை பாக்க வந்து விவசாயம் பண்ணாதீங்க. ஓரம் சாரமா வச்சுக்கிட்டு ஒரு ஏக்கர் 10 ஏக்கர் அப்படின்னு வந்து விவசாயம் பண்ண வேண்டாம். இருக்கிற தென்னை பாக்குவே போதும். இதுக்கு மேல விவசாயம் பண்ணோம்னா என்னன்னா அதோட ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்புறம் அது வச்சவங்க எல்லாம் வந்து கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப நாளுக்கு கால பயிர், 30-35 வருஷம் வரைக்கும் இருக்கும். நம்ம வந்து அதை வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு வேற கிராப்புக்கு வந்து ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ அதனால இனிமேல் யாருமே தென்னை பாக்கு விவசாயத்தை வந்து மெயினாக வந்து பண்ணாதீங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சும்மா சுற்றி மட்டும் வச்சுக்கிட்டு அன்றாட தேவைக்கும், இல்லைன்னா நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்து வெட்டுறப்ப ஒரு செலவுக்கு ஆகிற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. மற்றபடி அதை ஒரு பெரிய ஒரு கிராப்பாக வந்து கொண்டு போயிட வேண்டாம். இனிமேல் பொங்கல் கொண்டாடுனீங்கன்னா, அதாவது 2025, 26 இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பொங்கல் கொண்டாடுறீங்க அப்படின்னா ஒரு ரிக்வெஸ்ட்டை இதை வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஆஃபீஸில் கொண்டாடுங்க, உங்களோட ஒர்க் பிளேஸில் கொண்டாடுங்க, உங்களோட காலேஜஸில் கொண்டாடுங்க. ஆனால் அது போக பொங்கல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு
போய் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து அவங்களோட ஒரு பொங்கல் விழா கொண்டாடுங்க. நல்ல ஒரு பொங்கல் விழாவாக அது அமையும். நம்மளுக்கும் சரி, அவங்களுக்கும் ஒரு மன நிம்மதியாக இருக்கும். சரி, நம்மளோட இவ்வளோ பேர் வந்து கொண்டாடுறாங்க, நம்ம இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த ஒரு ரிக்வெஸ்ட்டை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.